மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் 12ஆம் வகுப்பு கணக்கு பொறியியல் பாடத்தில் 3வது பாடம் கூட்டாண்மை கணக்குகளின் அடிப்படை அதை பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய பாடத்தில் நம்ம பார்த்தது வந்து கூட்டாளிகள் முதல் கணக்குல நிலை முதல் பார்த்தோம். அதாவது கூட்டாளிகள் முதல் கணக்குகளை 2 முறையில் தயாரிக்கலாம். ஒன்று நிலை முதல் முறை, இன்னொன்று மாறுபடும் முதல் முறை. அந்த நிலை முதல் முறை அது அந்த உனக்கு சொல்றேன். நிலை முதல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கூட்டாளிகள் கொண்டு வந்த முதல் தொகையானது நிலையாக இருக்கும். என்ன சார் நிலையா இருக்கும், இது என்ன அர்த்தம் நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்டா, ஒரு கூட்டாளி ஒரு நிறுவனத்திற்கு முதலை கொண்டு வரும்போது, முதல் கேபிட்டல் முதலை கொண்டு வரும்போது அந்த கூட்டாளியின் முதல் கணக்கானது வரவு வைக்கப்படுகிறது. அடுத்தல அந்த கூட்டாளிகளுக்கு லாபம் வர வர அந்த முதல் தொகையானது அதிகரிச்சுட்டே இருக்கும். எப்பெல்லாம் லாபம் கிடைக்கும் அப்பெல்லாம் அந்த கூட்டாளிகளின் முதல், அந்த பார்ட்னரோட கேபிட்டல் என்ன செய்யும், அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆனா இந்த நிலை முதல் கணக்குல முதல் தொகையானது நிலையாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், அதிகரிக்கிறது. ஆனா அதிகரிக்கணும்ல, முதல் கணக்கு வந்து அதிகரிக்கணும். ஆனா நிலை முதல் முறையில கூட்டாளி என்னைக்கு முதல் கொண்டு வந்தாரோ அதை தொகை அப்படியே என்ன செய்யும் இருக்கும். ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் முதல் தொகை மாறும். எப்பவும் அவர் கூடுதலாக முதல் கொண்டு வரும்போது அல்லது நிரந்தரமாக தொழிலில் இருந்து முதலை எடுக்கும் போது மட்டும்தான் முதல் தொகை மாறுபடும். மற்ற நேரத்தில் அதில் சேரு மாறுபடாது. அதனால அது நிலை முதல் முறை. ஆனா கூட்டாளிகளின் முதல் வந்து மாறுபடணும். ஏனென்றால் ஒரு கூட்டாளி ஒரு தொழில முதல் போட்டாரு, அது முதல் வந்து மாறுபடாம அவர் எவ்வளவு முதல் போட்டாரோ அதே அளவு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். மாறுபடதான் செய்யணும். ஆனா மாறுபடதான் செய்யும். ஆனா நிலை முதல் முறையில அது மாறுபடாது. ஏன் மாறுபடாது என்றால், அந்த கூட்டாளிக்கும் அந்த நிறுவனத்திற்கும் உள்ள, அதாவது நம்ம பாசையில் சொன்னா கூட்டாளின்னா பார்ட்னர், அந்த பார்ட்னருக்கும் அந்த கம்பெனிக்கும் இடையில சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயங்கள் இருக்கு, அந்த கம்பெனியில லாபம் கிடைச்சது அப்படின்னா அந்த உரிமையாளருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அந்த பார்ட்னருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது முதல் தொகை என்ன செய்யும், அதிகரிக்கும். அடுத்தால அந்த அந்த கூட்டாளி என்னது பார்ட்னர், அந்த பார்ட்னர் அந்த தொழில முதல் போட்டிருப்பாரு. அந்த முதல் போட்டிருக்க முதலுக்கு வட்டிய அந்த கம்பெனி அவருக்கு கொடுக்கும். அப்படி வட்டியை கொடுக்கறதுனால அவரோட முதல் தொகையானது அதிகரிக்கும். அவர் வந்து கம்பெனில இருந்து முதல்ல வந்து என்ன செஞ்சிருப்பாரு, எடுத்திருப்பாரு. அது மாதிரி எடுப்பு அப்படின்னா முதல் என்ன செய்யும், குறையும். இப்படி சில நடவடிக்கைகள் அவருடைய முதல் தொகையை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கிறது. சில நடவடிக்கைகள் அவர் முதல் தொகையை குறையக்கூடிய அளவுக்கு கொண்டு போகக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கு. அப்போ முதல் தொகையானது எப்போதுமே மாறுபட்டு கொண்டேதான் இருக்கும். சில நேரம் முதல் கூடும், சில நேரம் முதல் நிச்சயம் குறையும். ஆனா நிலை முதல் முறையில அது கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அது அப்படியே நிலையா இருக்கும். காரணம் என்னவென்றால், அங்கு 2 கணக்கு தயாரிக்கப்படுகிறது. ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. அந்த முதல் கணக்குல வந்து அவர் கொண்டு வந்த முதல் தொகையை மட்டும் பதிவோம். அடுத்தால அவர் நிரந்தரமாக எடுத்துவிட்டால் பதிவோம். அடுத்தால கூடுதலாக முதல் கொண்டு வந்தால் பதிவோம். அதனால அந்த முதல் தொகை அப்படியே தான் என்ன செய்யும், இருக்கும். நோட்ல எப்படி பதிஞ்சிச்சோமோ அப்படி நிலையா இருக்கும். ஒரு கூட்டாளி, அந்த கூட்டாளினா பார்ட்னர், ஒரு பார்ட்னர் தொழிலுக்கு கொண்டு வரக்கூடிய முதல் தொகையை நோட்ல பதிஞ்சிச்சிருவோம். அது அப்படியே என்ன செய்யும், இருக்கும், நிலையா இருக்கும். ஆனால் கூட்டாளிக்கும் நிறுவனத்துக்கும் இடையே பல நிகழ்வுகள் நடைபெறும். கூட்டாளிக்கு லாபம் கிடைச்சிருக்கோம், அல்லது நட்டம் கிடைச்சிருக்கோம், கூட்டாளிக்கு ஊதியம் கிடைச்சிருக்கோம். அப்படி அப்போ அந்த விஷயத்தெல்லாம் அந்த கூட்டாளிகளின் முதல் கணக்கில் பதியாமல் அதற்கு ஒரு தனியாக கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு அதில் என்ன செய்வாங்க, பதிவாங்க. அந்த நடப்பு கணக்குல தான் முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி, லாப பங்கு, நட்ட பங்கு எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, பதிவாங்க. இது வந்து போன வீடியோல பார்த்தோம். இப்போ நான் பார்க்கக்கூடிய கணக்கு மாறுபடும் முதல். மாறுபடும் முதல்லாம் அதுல கொஸ்டின்லே ஆன்சர் இருக்கு. முதல் தொகையானது மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது முதல் என்றால், நான் திரும்ப சொன்ன விஷயத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிறுவனத்துல
4 பேர் சேர்ந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கணக்குல 2 பேர் பார்ட்னரா இருக்காங்க. ஒருத்தன் பேர் மன்னன், ஒருத்தர் பேர் சேவகன். 2 பேரும் பார்ட்னர், 2 பேரும் கூட்டாளிகள். இந்த கூட்டாளிகள் தொழில என்ன செஞ்சிருப்பாங்க, முதல் போட்டிருப்பாங்க. ஒருத்தர் 2 லட்சம் போட்டிருக்காரு, ஒருத்தர் 1,75,000 போட்டிருக்காரு. அந்த முதல் தொகையானது இது ஆரம்பத்துல போட்டிருக்காரு. இருப்பு கீகோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருப்பு கீகோன்னு ஆரம்பத்துல ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்காரு, ஒருத்தர் 1,75,000 போட்டிருக்காங்க. இந்த தொகையானது அப்படியே அந்த ஆண்டு கடைசியிலையும் அப்படியே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. அப்படிதான் அர்த்தம். அது ஒரு பிரயோஜனமற்ற கணக்கு, பிரயோஜனமற்ற ஒரு தொழில். ஆனால் கூட்டாளிகளின் முதல் கணக்கானது மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி மாறும்? அவர் போட்ட 2 லட்சம் 2 லட்சமா இருக்காது. 2 லட்சம் அதுக்கு மேல என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ அதிகரிக்க வேண்டும் என்றால் என்ன நடக்கும்? ஒரு லாபம் கிடைச்சிருக்கும். லாபம் கிடைச்சிருந்தா அவருக்கு முதல் தொகை என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ குறையும்னா என்ன செய்யும், நட்டம் கிடைச்சிருக்கும். நட்டம் கிடைச்சா முதல் தொகை என்ன செய்யும், குறையும். அடுத்தால சில நேரங்கள்ல நட்டம் இருந்திருக்காது. அவர் தொழிலில் இருந்து என்ன செய்வார், பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுவாரு. அப்பவும் முதல் தொகை என்ன செய்யும், குறையும். இப்போ இந்த கணக்குல சில நேரங்கள்ல முதல் தொகை கூடுகிறது, சில நேரங்களில் முதல் தொகை குறைகிறது. அப்போ முதலானது மாறிக்கொண்டே இருக்கிறது. முதலானது எப்படி இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இந்த முறைக்கு பேரு மாறுபடும் முதல் முறை. மாறுபடும் முதல் முறையில எதை வரவு பக்கத்துல எழுதணும், எதை பற்று பக்கத்துல எழுதணும் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. எத்தனாம் பக்கம் அப்படின்னா 89ஆம் பக்கத்துல இருக்கு. மாறுபடும் முறையில எதை பற்று பக்கத்துல எழுதணும் சார், எதை வரவு பக்கத்துல எழுதணும்ங்கிறத 89ஆம் பக்கத்துல புக்ல இருக்கு. அந்த ஃபார்மேட்டை நீ படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்லதை நீ கவனிச்சாலே போதும், அந்த ஃபார்மேட்டை நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, எப்படியா அதை செய்யலாம் அப்படின்னா, இப்ப நம்ம கணக்குக்கு போயிடும். இந்த கணக்கு நான் உங்களுக்கு விளக்குறேன், அது புரியும். 90ஆம் பக்கத்துல இருக்கு. பின்வரும் தகவல்களில் இருந்து மன்னன் மற்றும் சேவகன் எனும் கூட்டாளிகளின் கணக்குகளை அவர்களின் முதல் மாறுபடும் முதலாக இருக்கும் போது தயாரிக்கிறது. அதாவது ஒரு கணக்கை கொடுத்து இந்த கணக்கை மாறுபடும் முதலாக இருக்கும் போது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல 2018 ஜனவரி அன்று முதல் 2 லட்சம் 1,75,000. அதாவது 2001ஆவது வருஷத்துல 2018ஆவது வருஷத்துல ஜனவரி மாசத்துல 1ஆம் தேதி அவங்க முதல் தொகையானது வரவிருப்பை காட்டிச்சான். என்னது காட்டிச்சான், வரவிருப்பு. அது மன்னன் 2 லட்சம், சேவகன் 1,75,000 அப்படின்னு காட்டிச்சான். அடுத்த 2018ஆம் ஆண்டு எடுப்புகள். அவங்க அந்த தொழிலில் இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவு எடுத்தாங்க? மன்னன் 40,000, சேவகன் 35,000. இது பக்கம் 90ல இருக்கு. நீங்க என்ன செய்யணும், நான் கணக்கை விளக்கி கொண்டே இருக்கும்போது நீங்க புக் என்ன செய்யணும், பார்க்கணும். அடுத்த கேள்வி, அடுத்த பாயிண்ட், எடுப்புகள் மீதான வட்டி 1,500. கவனிங்க, எடுப்புகள் மீதான வட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கூட்டாளினா பார்ட்னர், அவர் தொழிலில் இருந்து பணத்தை என்ன செய்வாரு, எடுத்துட்டு போயிடுவாரு. எடுத்துட்டு போயாச்சுன்னா அந்த தொழில் என்ன செய்யும் அப்படின்னா, அவர் எடுத்த தொகைக்கு வட்டி போடும். அந்த வட்டி போடும்போது என்ன ஆகும், அந்த கூட்டாளி அந்த நிறுவனத்திற்கு, அந்த தொழிலுக்கு, அந்த கம்பெனிக்கு பணத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யும், வரும். அப்படி அவர் பணத்தை செலுத்திவிட்டால், கம்பெனிக்கு செலுத்த வேண்டியது இருந்தால், அவருடைய முதல் தொகை என்ன செய்யும், குறையும். அவர் தொழிலிருந்து எடுத்த எடுப்புகள் அது என்ன செய்யும், முதல் என்ன செய்யும், குறையும். அடுத்தால 4வது பாயிண்ட், 2018ஆம் ஆண்டின் லாப பங்கு. 2018ல லாபம் கிடைச்சிருக்கு. ஒருத்தருக்கு 21,000, மன்னனுக்கு 21,000 கிடைச்சிருக்கு, சேவகனுக்கு 16,500 கிடைச்சிருக்கு. லாப பங்கு என்றால் அந்த பார்ட்னர்ல தொழில் செய்யறாங்க. அந்த பார்ட்னருக்கு ஒருத்தனுக்கு 21,000 லாபம் கிடைச்சிருக்கு, ஒருத்தனுக்கு 16,500 லாபம் கிடைச்சிருக்கு. இந்த லாப பங்கு கிடைச்சிருக்கனால இந்த லாப பங்கை என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கூட்டாளிகளின் முதலோடு சேர்த்து விடுவார்கள். கூட்டாளிக்கு எவ்வளவு ரூபாய திருப்பி கொடுக்கணுமோ, நல்லா போனீங்க. முதல் என்றால் ஒரு கூட்டாளி ஒரு நிறுவனத்துல தொழில் தொடங்க போட்ட ஒரு அமௌண்ட்.
அந்த அமௌண்ட் சில நேரங்கள்ல கூடும், சில நேரம் குறையும். எப்படி கூடுது? லாபம் கிடைச்சா கூடுது. அப்ப கூடுதுன்னா என்ன அர்த்தம்? லாபம் கிடைக்கும் போது அந்த முதல் தொகையோடு கூட்டி விட வேண்டும், ஆட் பண்ணிடணும். நட்டம் வந்தா அந்த முதல் தொகையோடு என்ன செய்யணும்? கழிச்சிடணும், லெஸ் பண்ணிடணும். சரியா? அப்போ இந்த இதுல லாபம் கிடைச்சிருக்கு. ஒருத்தருக்கு 21,000, ஒருத்தருக்கு 16,500. அடுத்த முதல் மீது வட்டி. முதல் மீது வட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பார்ட்னர் ஒரு தொழில முதல் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த முதலுக்கு அந்த நிறுவனம், அந்த கம்பெனி வட்டி கொடுக்கும். அந்த வட்டி கொடுக்கும் போது அந்த பார்ட்னருக்கு இன்னும் என்ன செய்யுது? முதல் தொகையானது அதிகரிச்சுக்கிட்டே என்ன செய்யுது? போகுது. சரியா? அடுத்தால ஊதியம். ஊதியம்னா 2 பேர் பார்ட்னரா இருக்காங்க. அதுல ஊதியம் போட்டு 18,000 மன்னனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மன்னனுக்கு மட்டும்தான் 18,000, சேவகனுக்கு என்ன செய்யாது? ஊதியம் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஊதியம் இருக்கு, ஒருத்தருக்கு ஊதியம் இல்லை. 2 பேர் பார்ட்னரா இருக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நீ மட்டும் தொழிலை பார்த்துக்கா, அதுக்கு உனக்கு சம்பளம் என்ன செஞ்சிருந்தோம்? தந்துருந்தோம். மற்றபடி லாபத்தை நம்ம பிரிச்சுடுவோம். நீ வேலை பார்க்கறதுக்கு சம்பளத்தை என்ன செஞ்சுக்கோ? வாங்கிக்கோ. நான் தொழிலுக்கு என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன், எப்பமாவது தான் வருவேன் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு? சேவகன் சொல்லியிருப்பாரு. அதனால மன்னனுக்கு மட்டும் தான் எனக்கு சம்பளம் அப்படின்னு இந்த கணக்கில் என்ன செஞ்சிருக்கு? போட்டிருக்கு. அப்படி சம்பளம் கொடுக்கக்கூடிய தொகையானது அந்த மன்னனோட முதல் கணக்கை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சேர்த்துட்டே இருப்பாங்க. சரியா? அடுத்த கழிவு. அடுத்தால கழிவு கமிஷன். கமிஷன் இந்த கணக்குல 2,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? சேவகனுக்கு. அப்போ அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க, இப்ப கமிஷன் எவ்வளவோ அந்த கமிஷனை எனக்கு என்ன செஞ்சிடணும்? இத்தனை ரூபாய்க்கு எனக்கு இவ்வளவு ரூபாய் தந்துடணும் அப்படின்னு சேவகன் சொல்லியிருப்பாரு. அவருக்கு 2,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ சேவகனோட முதல்ல மட்டும் அந்த கழிவை என்ன செய்யணும்? கூட்டிடணும். இப்ப நம்ம கணக்கு செய்யணும். நான் கணக்கை ஒவ்வொரு லைனா வாசிக்கிறேன். 2018 ஜனவரி 1 முதல் அப்படின்னு இந்த கூட்டாளிகளின் முதல் கணக்கு சில நேரங்களில் பற்றிருப்பையும் காட்டும், வரவிருப்பையும் காட்டும். ஆனால் நிலை முதல் முறையில முதல் கணக்கானது நல்ல கவனிப்பா, நிலை முதல் முறையில முதல் கணக்கானது எந்த சூழ்நிலையிலும் வரவிருப்பை தான் காட்டும். ஆனால் மாறுபடும் முதல் முறையில சில நேரங்களில் வரவிருப்பையும் காட்டும், சில நேரங்களில் பற்றிருப்பையும் காட்டும். ஏன் பற்றிருப்பை காட்டுது? வரவிருப்புனா என்னையா, பற்றிருப்புனா என்னையா, அதை நீங்க முதல்ல என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். நாம 11ஆவதுல படிச்சிருப்போம். ஒரு கூட்டாளி ஒருத்தர் தொழில முதல் போடுறாரு அப்படின்னா ரொக்க கணக்கு பற்றி முதல் கணக்கு வரவு, அது நம்ம படிச்சிருப்போம். 11ஆவது படிச்சிருப்போம். ரொக்க கணக்கு பற்றி முதல் கணக்கு வரவு. அப்போ முதல் என்றாலே எப்போதுமே அது வரவிருப்பை தான் காட்டும். முதல் என்றால் அது என்ன இருப்பு தான் காட்டும்? வரவிருப்பை தான் காட்டும். அப்போ இந்த கணக்குல வரவிருப்பும் வருது, பற்றிருப்பும் வருது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இந்த கணக்குல இது மாறுபடும் முதல் முறையில முதல் கணக்கு வரவிருப்பையும் காட்டலாம், பற்றிருப்பையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த நிலை முதல் முறையில முதல் கொண்டு வந்ததை மட்டும்தான், முதல் சம்பந்தமான விஷயங்களை மட்டும்தான் போடுவோம். கூட்டாளிக்கும் நிறுவனத்திற்கும் உள்ள தகவல்களை என்ன செய்ய பதிவு செய்ய மாட்டோம். முதல்ல பதிஞ்சப்போ அது அப்படி பதிஞ்ச மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அடுத்தால எப்போ கூடுதலாக முதல்ல கொண்டு வருமோ அப்போதான் என்ன செய்வோம், அதை என்ன செய்யும் கூடும். மற்றபடி அதை அப்படியே தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனா இந்த கணக்குல முதல் தொகையானது சில நேரங்கள்ல லாபம் தான் கூடும், நட்டம் வந்தா குறையும். அதையும் நாம இங்க என்ன செய்வோம்? எழுதுவோம். எடுப்பையும் என்ன செய்வோம்? எழுதுவோம். முதல் மீது வட்டியையும் எழுதுவோம், நட்டத்தையும் எழுதுவோம். எல்லாத்தையும் எழுதும்போது சில நேரங்கள்ல இந்த பக்க தொகை அதிகமா இருக்கும், சில நேரங்கள்ல இந்த பக்க தொகை அதிகமா இருக்கும். இந்த பக்கத்தின் தொகை அதிகமா இருந்தால் அது என்ன இருப்பு? வரவேற்பு. இந்த பக்கத்தின் தொகை அதிகமா இருந்தால், அதாவது இடதுக்கும் பற்று பக்கத்தின் தொகை அதிகமா இருந்தால் அது என்ன இருப்பு? பற்று. ஆனா முதல் என்பது ஒரு பொறுப்பு, அது எப்போது என்ன இருப்பதை காட்டும்? வரவிருப்பை தான் என்ன செய்யும்? காட்டும். இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 2018 ஜனவரி 1 அன்று முதல் வரவிருப்பு. நான் உங்களுக்கு இதற்கு முந்தைய பதிவுகள் சொல்லியிருந்தேன். வரவு இருப்பு என்றால் இருப்பு கீப்போ வரவு சைட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க? வரவிருப்புன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இருப்பு கீப்போ வரவு பக்கத்துல
2,01,75,000 எழுதியாச்சு. அடுத்தால இந்த கணக்கை 89ஆம் பக்கத்துல ஃபார்மட் இருக்கு. எதை பட்டு பக்கத்தில் எழுதணும், எதை வர பக்கத்தில் எழுதணும். இதை எப்படி அந்த கணக்கை ஃபார்மட்டை படிக்காம எப்படி சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அவருடைய முதல் தொகையானது அதிகரிக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த செல் எழுதிக்கும். அவருடைய முதல் தொகையானது குறையுது அப்படின்னா இந்த செல்ல எழுதிக்கும். முதல் தொகை குறைஞ்சா பட்டு பக்கத்தை எழுதிக்கும், முதல் தொகை அதிகரிச்சா வர பக்கத்தில் எழுதிக்கும். இது ஷார்ட் மெத்தட். ஃபார்மட்டை படிக்காம செய்யணும் அப்படின்னா இது ஒரு ஷார்ட் மெத்தட். அல்லது நீ ஃபார்மட்டை என்ன செய்யணும், படிச்சுதான் படிச்சுட்டு எதை பட்டு பக்கத்தில் எழுதணும், எதை வர பக்கத்தில் எழுதணும், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத படிப்பு. அதெல்லாம் அந்த ஃபார்மட்டை படிச்சு கணக்கு செய்வதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இதை நீ நான் புரிஞ்சுக்கிட்டான்னா உனக்கு எக்காலத்தையும் என்ன செய்யாது, மறக்காது. 2வது ஆண்டு 2018ஆம் ஆண்டு எடுப்புகள் மன்னன் 40,000, சேவகன் 35,000. இத ரூல்ஸ் இல்லாம சொல்லிதாரு. எடுப்பு அப்படின்னா அவர் தொழிலிலிருந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ பணத்தை எடுத்துட்டு போயிட்டாருன்னா அவருடைய முதல் தொகை அதிகரிக்குமா குறையுமா? குறையும். அப்போ உனக்கு என்ன சொல்லிருங்க, முதல் தொகை அதிகரிக்கணும்னா அதை வரவு பக்கத்தில் எழுதுது, முதல் தொகை குறையும்னா அதை பட்டு பக்கத்தில் எழுதுது. இங்க பாரு, எடுப்புகள் கணக்கு 40,000, 35,000. இதை யாங்க எழுத உனக்கு தெரியுங்களா? இது ரூல்ஸ் படி எப்படி எழுதணும் அப்படின்னா, ரூல்ஸ் படி என்ன செய்வாங்கன்னா முதல் தொகை அதிகரிச்சுட்டே போகுதுன்னா நாம முதல்ல வரவுச்சுட்டே இருப்போம். ஆனா இங்க என்ன செய்யுது, முதல் தொகை குறையுது. அப்போ முதல்ல என்ன செய்வோம், பற்று வைப்போம். முதல்ல பற்று வச்சுருவோம், எடுப்ப வர வச்சுருவோம். அதனால எடுப்புகள் கணக்கு இந்த பட்டு பக்கத்துல இருக்கு. இது ரூல்ஸ். 89ஆம் பக்கத்துல ஃபார்மட் இருக்கு. ஃபார்மட் எப்படி செய்யணும், ஃபார்மட் இல்லாம ஷார்ட்டா செய்யணும்னா எடுப்புகள் எடுத்தா முதல் தொகையானது விஷயம் குறையும். அதை இங்க வச்சு எழுதியாச்சு. எடுப்புகள் மீதான வட்டி. எடுப்புகள் மீதான வட்டினா அவரு ஒருத்தர் 40,000 எடுத்திருக்காரு, ஒருத்தர் 35,000 எடுத்திருக்காரு. எடுத்த ரூபாய்க்கு அந்த நிறுவனம் அதுக்கு வட்டி போடுது. எப்பா மன்னன்னா அவருக்கு பார்ட்னர், அந்த பார்ட்னர்கிட்ட கம்பெனி சொல்லுது, எப்பா நீ 40,000 எடுத்துட்டு போயிட்ட, உனக்கு 1,000 ரூபாய் வட்டி. 1,000 ரூபாய் வட்டி யாருக்கு, பார்ட்னருக்கு. அப்போ அந்த பார்ட்னருக்கு 1,000 ரூபாய் வட்டி. எதுக்கு வட்டி போட்டாங்க, அவர் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு, எடுத்ததுக்காக வட்டி. 40,000 எடுத்துட்டு போனாலாம், அதற்காக வட்டி எவ்வளவு, 1,000 ரூபாய். அப்போ அவருடைய முதல் தொகை அதிகரிக்குமா குறையுமா, குறையும். அதனால குறைவது எடுப்பது வட்டி 1000. அடுத்தால சேவகன் என்ன செஞ்சிருக்காரு, 500 ரூபாய் எடுத்திருக்காரு. 500 ரூபாய், அதாவது 35,000 எடுத்திருக்காரு. அவருக்கு எவ்வளவு வட்டி போட்டிருக்காங்க, 500 ரூபாய். அப்போ அவருடைய முதல் தொகை நிச்சயம் குறையும். அதனால இந்த பக்கத்துல எழுதிச்சு. அடுத்தது 2018ஆம் ஆண்டின் லாபம். 2018ஆம் ஆண்டுல அந்த கம்பெனியில லாபம் கிடைச்சிருக்கு. அந்த லாபத்தை பிரிச்சிருக்காங்க. யாருக்கு, மன்னனுக்கு 21,000, சேவகனுக்கு 16,500. லாபத்தை பிரிச்சுக்கும் போது மன்னனுக்கு 21,000 கொடுத்திருக்காங்க, சேவகனுக்கு 16,500. அப்போ 21,000 ரூபாய் மன்னனோட முதல்ல கூடிடும், அதிகரிச்சிடும். அப்படின்னா அந்த மன்னனோட முதல் கணக்குல கூட்டிடணும். அதாவது அதிகரிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இங்க போட்டுக்கணும், குறைக்க வேண்டிய விஷயம்லாம் இங்க போட்டுக்கணும். இது லாபம் கிடைச்சது. லாபம் கிடைச்சா முதல் தொகையானது அதிகரிக்கும். அதனால இங்க போட்டாச்சு. மன்னன் 21,000, சேவைகள் 16,500. அடுத்தாக முதல் மீது வட்டி. ஒருத்தருக்கு 12,000, ஒருத்தருக்கு 10,500. முதல் மீது வட்டினா இந்த பார்ட்னர்ஸ், இந்த கூட்டாளிகள் தொழில முதல் போட்டாங்கல்ல, அவங்க போட்ட முதலுக்கு கம்பெனி என்ன சொல்லுது, நீங்க போட்டுக்கீங்க சார் முதல். யாரு, மன்னன் 2 லட்சம், சேவகன் 1,25,000. அதுக்கு உங்களுக்கு நாங்க வட்டி தரோம் அப்படின்னு யார் சொல்லுதா, கம்பெனி சொல்லுது. அப்படின்னு யார் சொல்லுதா, கம்பெனி சொல்லுது. எவ்வளவு வட்டி தரம் சொல்லிருக்காங்க, மன்னனுக்கு 12,000,
சேவகனுக்கு 10,500. அப்போ மன்னனோட முதல் அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். மன்னன் முதல் போட்டிருக்காரு, அந்த முதலுக்கு அவருக்கு வட்டி கிடைக்கு. அப்போ அவருடைய முதல் விஷயம் அதிகரிக்கும். அதனால அதை இந்த பக்கத்தை என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. ரைட். அடுத்த ஊதியம் 12,000. யாருக்கு போட்டிருக்க கொஸ்டின்ல? நான் வந்து கணக்கு வரைக்கும் புக்கை பார்த்து நடத்திட்டு இருக்கேன். புக்ல 90 பக்கத்துல இருக்கு. ஊதியம் 18,000 அப்படின்னு. யாருக்கு 18,000? மன்னனுக்கு. அப்போ மன்னனுக்கு 18,000 கிடைச்சிருக்கு. அப்போ மன்னனுக்கு முதல் தொகை அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். அப்படிதானே? அதனால இந்த பக்கத்துல என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. சேவகனுக்கு ஊதியம் இல்லை. அதனால டேஷ் என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. அடுத்த கழிவு மன்னனுக்கு இல்ல, சேவகனுக்கு 2,500 ரூபாய் கிடைச்சிருக்கு. கழிவு அப்படின்னா கமிஷன் கிடைச்சிருக்கு. அப்போ சேவகனோட முதல் விஷயம் அதிகரிக்கும். அதிகரிக்கிறதுனால இங்க எழுதியாச்சு. திரும்பியும் சொல்லுங்க, நீங்க ஃபார்மேட்டை படிக்காம கணக்கு செய்யணும்னா முதல் அதிகரிச்சிருக்கா முதல் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. அதிகரிச்சா இந்த பக்கத்துல போடும், முதல் குறைஞ்சா இந்த பக்கத்துல போடும். அல்லது அந்த ஃபார்மேட்டை படிச்சுக்கோ. ஃபார்மேட்டை படிச்சு பட்ட பக்கத்துல இது வரும் வர, அதெல்லாம் வந்து ஒரு தெளிவில்லாத படிப்பு. இப்படி இதா இப்படியா அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஃபார்மேட்டை படிச்சு அப்படியே ஒப்பிக்கிறது வந்து ஒரு தெளிவில்லாத படிப்பு. ஒரு புரிஞ்சு படிச்சா உனக்கு ஒரு காலம் நிச்சயாது, மறக்காது. முதல் அதிகரிச்சிருக்கா கூடி குறைஞ்சிருக்கா பாரு. முதல் குறைய வேண்டியதெல்லாம் பட்டு பக்கம், முதல் வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயம்லாம் வர பக்கம். அடுத்த எந்த பக்கத்தின் டோட்டல் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த பக்கத்தின் டோட்டல் அதிகமா இருந்தா அது வரவு இருக்கு. இந்த பக்கத்தின் டோட்டல் அதிகமா இருந்தா அது என்ன இருக்கு, பற்று இருக்கு. இந்த கணக்குல பார்த்தா இங்கதான் அதிகமான டோட்டல் இருக்கு, இங்க குறையாதான் இருக்கு. இங்க இதெல்லாம் கூட்டினா 2,51,000 வருது. இதெல்லாம் கூட்டினா 2,04,500 வருது. ஆனா இதை கூட்டினா இது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணது. இதை கூட்டினா 35,500 தான் வருது. இதை கூட்டினா 41,000 தான் வருது. அப்போ இந்த 2,51,000 இருந்து இந்த 41,000, 40 பிளஸ் 1000, இந்த 41,000 கழிச்சா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் என்னது, 2,10,000. அப்போ இந்த 2,10,000 என்ன இருப்பு, வரவு இருப்பு. வரவு இருக்குன்னா 2,51,000ல 41,000 கழிச்சா 2,40,000. இந்த 2,40,000 என்ன இருக்கு, வரவு. வரவு தொகை தான் இருக்கு அதிகமா. அதே போல இந்த பக்கத்தை கூட்டினா 2,04,500. இதை கூட்டினா 35,500, 35,000 பிளஸ் 500, 35,500. அப்போ 2,04,500 35,500 கழிச்சா கிடைக்கக்கூடிய 1,69,000. இது என்ன இருக்கு, வரவு. இந்த வரவுக்கு பேரு என்ன பேரு, அதாவது பற்று வரப்பக்கம் அதிகமா இருக்கு, பற்று பக்கம் குறையா இருக்கு. அப்போ இருப்பு கீ எங்க இருக்கும், இந்த பக்கத்துல இருக்கும். இங்க உள்ள இருப்பு கீ அந்த இருப்பு கீக்கோவா மாறிடும். இந்த கணக்கு இது இதற்கு இதே மாடலா இருக்கு. பயிற்சி கணக்கு 4. அந்த பயிற்சி கணக்கு 4 நீ செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் என்ன செஞ்சிடணும், அனுப்பிவிடும். ரைட், ஓகே. இப்போ நம்ம அடுத்த கணக்கு போகலாம். மாணவர்களே, நாம இந்த நிலை முதல் முறை, மாறுபடு முதல் முறை, அதில் நம்ம கணக்கு பார்த்தோம். இப்போ முதல் மீது வட்டி கணக்கிடுது. அவர் கூட்டாளி கொண்டு வந்த முதலுக்கு எவ்வாறு வட்டி கணக்கிடலாம், அதை நம்ம இந்த கணக்கில் நம்ம பார்க்க போறோம். இந்த கணக்கு வந்து புக்ல 93ஆம் பக்கத்துக்கு நான் இந்த கணக்கை வாசிக்க. 93ஆம் பக்கத்துல அந்தோணி மற்றும் அக்பர் என்ற இரு கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். இப்ப அந்தோணி அக்பர் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க, 2 பேர் பார்ட்னர். அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கோ அல்லது நட்டம் கிடைச்சிருக்கோ, லாபம் கிடைச்சாலும் நட்டம் கிடைச்சாலும் அதை ஒருத்தருக்கு 3 பங்கு, ஒருத்தருக்கு 2 பங்கு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி அவர்களின் முதல் கணக்குகளின் இருப்புகள் 2018ஆவது வருஷத்துல ஜனவரி மாசத்துல, அப்போ இந்த கணக்குல
ஜனவரி மாசத்துல அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ ஜனவரி மாசத்துல அப்படின்னு கணக்கு கொடுத்தா அந்த கணக்கு டிசம்பர் மாசத்துல என்ன செய்யும் முடியும் அப்படின்னு அர்த்தம். சில கணக்குகள்ல ஏப்ரல் மாதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏப்ரல் மாதம் கணக்கு ஆரம்பிச்சா அந்த கணக்கு மார்ச் மாசம் என்ன செய்யும் முடியும். இந்த கணக்கு எப்ப ஆரம்பிச்சிருக்கு? 2018 ஜனவரி 1. 2018 ஜனவரி 1ஆம் தேதி அவர்களின் முதல் கணக்குகளின் இருப்புகள் அந்தோணி 60,000. அந்தோணிக்கு 60,000 முதல் இருக்கு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி. அக்பருக்கு 40,000 முதல் இருக்கு. சரியா? 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் தான் இந்த அந்தோணிக்கு 60,000, அக்பருக்கு 40,000 முதல் இருக்கு ஜனவரி மாசத்துல. அடுத்தால அதே 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி அந்தோணி கூடுதலாக 10,000 கொண்டு வராரு. அந்தோணி எவ்வளவு கொண்டு வர்றாரு? கூடுதலாக 10,000 கொண்டு வர்றாரு. அவர் ஏற்கனவே அந்தோணி முதல் எவ்வளவு இருந்துச்சு? 60,000 இருந்துச்சு. அடுத்து அவரு ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி எவ்வளவு கொண்டு வர்றாரு? 10,000 கொண்டு வர்றாரு கூடுதலாக. அதே ஆண்டில் அக்பர் 5,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். இந்த அந்தோணி ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காரு. அக்பர் கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காரு. ஆனா எந்த மாசம் அப்படின்னு என்ன செய்யல, கொஸ்டின்ல கொடுக்கல. அப்ப நீங்க கண்டிப்பாக இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை நான் கணக்கு சொல்லும்போது சொல்றேன். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் மீது வட்டி 6% என கணக்கிடுவது. எப்ப கணக்கை டிசம்பர் மாசத்துல முடிச்சிரு. முதலுக்கு வட்டியாக 6% போட்டு, முதலுக்கு வட்டி 6% போட்டு வட்டியை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? படம் புரியுதா உங்களுக்கு? நான் திரும்ப இந்த கணக்கை ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துல முதல் தொகையானது எவ்வளவு இருந்துச்சுன்னா, அந்தோணிக்கு 60,000 இருந்துச்சு, அக்பருக்கு 40,000 இருந்துச்சு. ரெண்டு பேருமே அந்த ஆண்டுல என்ன செஞ்சிருக்காங்க? கூடுதல் முதல் அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு கொண்டு வந்தாங்க? அந்தோணி 10,000 கொண்டு வந்திருக்காரு, அக்பர் 5,000 கொண்டு வந்திருக்காரு. ஆனா அந்தோணி கொண்டு வந்த டேட் கொடுத்திருக்காங்க, அக்பர் கொண்டு வந்த டேட் நிச்சயில கொடுக்கல. நம்ம முதல் மீது வட்டியை கணக்கிடலாம். முதல் மீது வட்டியை கணக்கிட ஒரு ஃபார்மட் இருக்கு. என்ன ஃபார்மட் இருக்குன்னா, முதல் மீது வட்டி ஈக்குவல் முதல் தொகைனா அவர் கொண்டு வந்த முதல் தொகை, எவ்வளவு ரூபாய் கொண்டு வந்தாரோ அந்த தொகை. வட்டி வீதம்னா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, அவருக்கு எத்தனை சதவீதம் வட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு 6% வட்டி கொடு. 6% அப்படின்னு என்ன அர்த்தம்? 6/100 அப்படின்னு அர்த்தம். சரியா? 6% என்னது? 100க்கு 6%, 100க்கு 6%. சரியா? 6% என்றால் 6/100. அடுத்தால வட்டிக்குரிய காலம்னா ஜனவரி 1ஆம் தேதி 60,000. கணக்கை எப்போ முடிக்க சொல்லியிருக்காங்க? டிசம்பர்ல முடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வட்டிக்குரிய காலம் எவ்வளவு? 12 மாதங்கள். சரியா? ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் இருக்கு. 12 மாசத்துக்கு வட்டி கணக்கிடணும்னா 12/12 அது போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை 10 மாசத்துக்கு வட்டி கணக்கிடணும்யா அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருந்தா 10/12. 4 மாசத்துக்கு வட்டியை கணக்கிடு அப்படின்னு கொடுத்திருந்தா 4/12. 6 மாசத்துக்கு வட்டியை கணக்கிடு அப்படின்னா 6/12. 12 மாசத்துக்கு வட்டி கணக்கிட்டா 12/12. அந்த 12/12 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜனவரி 1ல 60,000, டிசம்பர்ல கணக்கு முடிக்காங்கன்னா அந்த வட்டிக்குரிய காலம் எவ்வளவு? 12 மாதங்கள். அப்போ 12 மாதங்கள் என்றால் 12/12 போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? வட்டிக்குரிய காலத்தை போட வேண்டிய அவசியம் இல்லை. இடையில கணக்கு ஜனவரில ஆரம்பிச்சாச்சு, டிசம்பர்ல முடியுது. இடையில ஒரு மாசத்துல ஒருவேளை அக்டோபர்ல கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க. முதல் அக்டோபர் 1
அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம். 3 மாசத்துக்கு வட்டி கணக்கிடணும். அப்புறம் 3/12. ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கு. நாம 3 மாசத்துக்கு தான் கணக்கிடணும். அப்ப 3/12. வட்டிக்குரிய காலம் 3/12. ஆனா வட்டிக்குரிய காலம் 12 மாதங்கள் என்றால் 12/12 போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்போ கணக்க திருப்பூர் வாசிக்க அந்தோணி 60,000 முதல் கொண்டு வராரு. 60,000 முதல் இருக்கு. ஜனவரி மாசம். வட்டிக்குரிய காலம் எவ்வளவு? டிசம்பர்ல கணக்கு முடியுது. வட்டிக்குரிய காலம் 12 மாசம். அப்போ 12 மாசம் தான் 12/12 போட வேண்டிய அவசியம் இல்லை. வட்டிக்குரிய காலத்தை, வட்டிக்குரிய காலம் அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. வட்டிக்குரிய காலத்தை எதுக்கு 12 மாசம் தான் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எவ்வளவு கொண்டு வந்தாரு அந்த தொகை, வட்டி வீதம் அதை போடணும். அவரு அந்த தொடக்கத்துல அவர் கொண்டு வந்த தொடக்கத்தில் அவருடைய முதல் தொகை எவ்வளவு இருந்துச்சு? 60,000. இந்த 6/100 எப்படியா போட்டேன்? அங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அந்த என்ன போட்டிருக்கு? வட்டி வீதம். அவருக்கு எவ்வளவு வட்டி கொடுக்கணுமா? 6%. 6%னா என்ன அர்த்தம்? 6/100. இதை எப்படி செய்யலாம்? இந்த சீரவுக்கு இந்த சீர் கட்டாயிரும், இந்த சீரவுக்கு இந்த சீர் கட்டாயிரும். எவ்வளவுக்கு? 600. 600ஐயும் 6ஐயும் பெருக்கணும். 6 6 36, 2 0 போட்டா 3600. சரியா? அவர் 60,000 கொண்டு வந்தாரு. 60,000க்கு 3600 ரூபாய் வட்டி அவருக்கு அந்த வருஷத்துல. ஆனா அவர் 60,000 மட்டும் கொண்டு வரல. என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. அதற்கு அடுத்தால இருக்கு, அவர் 2018 ஏப்ரல் 1 அன்று கூடுதலாக 10,000 கொண்டு வராரு. எப்போ? ஏப்ரல் மாசம் கொண்டு வராரு. கணக்கு எப்போ ஆரம்பிக்கு? ஜனவரியில. எப்போ முடியுது? டிசம்பர்ல. ஆனா அவர் எப்போ கொண்டு வராரு? ஏப்ரல்ல கொண்டு வராரு. அப்போ அந்த வட்டிக்குரிய காலம் 12 மாசமா இல்ல. ஏன் இல்ல? கணக்கை நம்ம டிசம்பர்ல முடிச்சுக்குவோம். அவர் கொண்டு வந்தது எப்போ? ஏப்ரல்ல. அப்போ ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி கொண்டு வந்தாரா? 30ஆம் தேதி கொண்டு வரல. ஏப்ரல் மாசம் எத்தனை தேதி கொண்டு வந்தாரு? 1ஆம் தேதி கொண்டு வந்தாரு. அப்போ ஏப்ரல் மாசத்தை சேர்த்துக்கணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். வட்டிக்குரிய காலம் எவ்வளவு? 9 மாசங்கள். எந்த ரூபாய்க்கு? அவர் 10,000 கொண்டு வந்தார்களா? அந்த 10,000 கொண்டு வந்த 10,000க்கு வட்டிக்குரிய காலம் 9 மாசம். ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் இருக்கு. அப்ப வட்டிக்குரிய காலம் எவ்வளவு? 9/12. சரியா கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு வட்டிக்குரிய காலம்னா ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கு. ஆனா 9 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா 9/12. ஒருவேளை 4 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா 4/12. இந்த கொஸ்டின்ல 9 மாசம். அதனால பாருங்க, அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் எவ்வளவு? 10,000. இந்த 6/100 என்னது? அவருக்கு 6% வட்டி கொடுத்திருக்காங்க. இந்த 9/12 என்னது? வட்டிக்குரிய காலம். இப்ப நம்ம இதை அடிவிட்டோம். அதாவது அடிவிட்டு பார்த்தா இந்த சீரோவுக்கு இந்த சீரோ கட்டாயிரும், இந்த சீரோவுக்கு இந்த சீரோ கட்டாயிரும். இங்க 100 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 12 இருக்கு. ஒரு 6 0 12. அப்படிதானே? அடுத்தால இங்க 2 இருக்கு, இங்க 100 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்படிதானே? 1 2 52 100. இந்த 50 இருக்கு, இங்க 9 இருக்கு. இந்த 50 9 என்ன செய்யணும்? பெருக்கணும். 50 45 ஒரு 0 450. சரியா? 50 9 பெருக்கணும் எவ்வளவு? 450. அப்போ அந்த அந்தோணி முதல்ல தந்தார, முதல் கொடுத்தால 60,000. அந்த 60,000க்கு வட்டி 3600. அவர் ஏப்ரல் மாசம் கொண்டு வந்த 10,000க்கு வட்டி 450. அப்போ 3600 பிளஸ் 450 4050. இந்த 4050 தான் முதல் மீது வட்டி. யார் முதல் மீது வட்டி? அந்தோணி கொண்டு வந்த முதல் மீது வட்டி. இந்த 4050 ரூபாய் வட்டி கொடுக்காங்க. யாருக்கு? அந்தோணிக்கு. யாரு கொடுக்காயா? கம்பெனி கொடுக்கு. புரியுதா உங்களுக்கு? கம்பெனி யாருக்கு வட்டி கொடுக்கு? அந்தோணிக்கு. ஏன் வட்டி கொடுக்கு?
அவர் கொண்டு வந்த முதலுக்கான வட்டி. நம்ம இப்ப கண்டுபிடிக்க கணக்கெடுது முதல் மீதான வட்டி கணக்கிடுது. அப்ப அந்த வழிக்கு 4050 ரூபாய் வட்டி. அடுத்த அக்பருக்கு வட்டி கண்டுபிடிக்கிறோம். அக்பர் வந்து 40,000 ஆரம்பத்துல அக்பரின் முதல் எவ்வளவு இருந்திருக்கு? 40,000. சரி, ஆரம்பம் எப்பவும் ஜனவரியில, கணக்கு எப்படி முடிக்காங்க? டிசம்பர்ல. அப்ப அந்த 40,000க்கான வட்டிக்குரிய காலம் 40,000க்கான வட்டிக்குரிய காலம் எவ்வளவு? 12 மாசம். ஜனவரி மாசம் 40,000, கணக்கு எப்படி முடிக்காங்க? டிசம்பர் மாசம். அப்போ ஜனவரி டு டிசம்பர் 12 மாசம் இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துல 12 மாசம் தான் இருக்கு. அப்போ 12/12 வட்டிக்குரிய காலம் 12/12 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் பிப்ரவரி மாசம் முதல் போட்டிருந்தான்னு வச்சுக்கிறோம், டிசம்பர்ல கணக்கு முடிக்கணும்னா 11 மாசம் இருக்கும். வட்டிக்குரிய காலம் எத்தனை மாசம்? 11 மாசம். அப்போ இந்த வட்டிக்குரிய காலம் பார்த்தீங்கன்னா அதுல 11/12 என்ன செய்யணும்? போடணும். ஆனா அவரு ஆரம்பத்திலேயே போட்ட முதல் எவ்வளவு? 40,000. அந்த 40,000க்கு எத்தனை சதவீதம் வட்டி? 6% வட்டி. வட்டிக்குரிய காலம் வந்து ஓராண்டு. ஓராண்டு அப்படின்னா 12/12 போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, இந்த சீரவுக்கு இந்த சீரம் கட்டாங்க, இந்த சீரவுக்கு இந்த சீரம் கட்டாங்க. இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு. 6 24 2 சீரம் போட்டா 2004. அந்த 40,000க்கு ஓராண்டுக்கான வட்டி 2400. அடுத்த பாருங்க, அவர் வந்து அக்பர் அடுத்ததாக ஒரு 5000 மட்டும் என்ன செய்தாரு? கூடுதல் முதலாக கொண்டு வருகிறார். யாரு? அக்பர். அந்த 5000க்கு எந்த மாசம் கொண்டு வராருங்க விளக்கம் விஷயல கொஸ்டின்ல இல்ல. அப்போ எந்த மாதம் அவர் கொண்டு வராரு அப்படின்னு கொடுக்கவில்லை என்றால் அதற்கு சராசரியாக 6 மாசத்துக்கு கணக்கிடும். அது ரூல்ஸ், அக்கௌண்டோட ரூல்ஸ்ல இருக்குது. அந்த இதுல குறிப்பு போட்டு கீழே என்ன செஞ்சிருப்பாங்க? போட்டிருப்பாங்க, அக்பர் கொண்டு வந்த முதல் எந்த நாள் என்று கொடுக்காததால் முதல் மீது வட்டி சராசரி காலமாக 6 மாதங்களுக்கு கணக்கிட வேண்டும் அப்படின்னு புக்கில் போட்டிருக்கு. அது வந்து எனது ரூல்ஸ். அக்பர் வந்து 2வது 5000 கொண்டு வந்திருக்காரு. அந்த 5000 எந்த மாசத்துல கொண்டு வந்தார் அப்படின்னு செய்யல, போடல. அப்படி போடலாட்ட இந்த வட்டிக்குரிய காலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு சராசரியா 6 பண்ணி போடணும். அவரு எந்த மாசம் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, டேட் கொடுக்க வேண்டாம். இந்த வட்டிக்குரிய காலத்தை என்ன போடணும்? 6 பண்ணி போடணும். அவர் எவ்வளவு கொண்டு வந்தாரு? 5000. இந்த 6/3 என்னது? 6% வட்டி. இந்த 6/12 என்னது? அவர் எந்த நாள் கொண்டு வந்தாரு தெரியல, சராசரியாக 6/12 போட்டாச்சு. இப்ப நம்ம அதை அழிவுடும். இந்த சீரோவுக்கு இந்த சீரோ கட்டாயிரும், இந்த சீரோவுக்கு இந்த சீரோ கட்டாயிரும். ஓராறு ஈராறு 1 2 2 6. அடுத்த 50 இருக்கு, இங்க 3 இருக்கு. 50 3 பேருக்குன்னா 150. அப்ப 5000க்கான வட்டி 150, இந்த 40,000க்கான வட்டி 2040. 2 போட்டா 2550. யாரு முதல் மீதான வட்டி? அக்பர் முதல் மீதான வட்டி. மாணவர்களே, இந்த கணக்கு பயிற்சி கணக்கு 6ல இருக்கு. இதே மாடல் இதை அப்படியே செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. எது சந்தேகம் இருந்தா எனக்கு கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு தகவலை தொலைபேசி வாயிலாக தெரியுங்கள். நன்றி.